ஜியோஜிப்ராவில் கிளாசிக் 5ல் உருவாக்கின ஃபைலை எப்படி ஆன்லைனில் அப்லோட் பண்ணி மீண்டும் அதை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ கிளாசிக் 5ல் நம்ம ஒரு ஃபைலை உருவாக்குவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இதோடைய கிரிட் வியூவை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு சர்க்கிளை உருவாக்கிக்கிறேன். சர்க்கிள் வித் 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஒரு சர்க்கிள் உருவாக்கிட்டு இதோட சென்டர் ரேடியஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. ஓகே, இதில் இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நான் இடத்த மாற்றி இது மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஒரு ஃபைலாக நம்ம சேவ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த ஃபைலை சேவ் ஆன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைலில் போய் சேவ் ஆன்லைன் கொடுத்தோன்னே பாருங்கள், ஆன்லைனில் நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டில் போய் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், அதே சர்க்கிள். இப்போ இதில் டைட்டில் கொடுக்குறோம். பாருங்கள், சர்க்கிள் CARCLE அப்படின்னு நான் சர்க்கிள்னு கொடுக்குறேன். ஓகே, கீழே அப்படியே ரோல் பண்ணோன்னா நமக்கு ஆட் எலமெண்ட் இருக்குது. ஆட் எலமெண்ட்டில் நமக்கு தேவையான மற்ற எலமெண்ட்லாம் இதில் ஏதாவது நமக்கு தேவைப்பட்டால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் அண்டு க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி போனதில் இந்த பேரில் இருக்கிற அந்த எழுத்து, அந்த யூசர் ஐடியில் இருக்கக்கூடிய எழுத்து தெரியக்கூடிய அந்த பகுதியை நம்ம கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு தேவையான அந்த ஃபைல் வந்து சர்க்கிளில் நமக்கு உருவாகிருக்கு பாருங்கள். ஓகே, இவ்வாறாக நம்ம உருவாக்கின ஃபைலை ஆன்லைனில் சேவ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையானது பாருங்கள். பப்ளிஷும் இதை நம்ம பண்ணலாம். பப்ளிஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வருது. டிஸ்கிரிப்ஷன் சர்க்கிள் நம்ம மீண்டும் வேணால் கொடுக்கலாம். செலக்ட் டாபிக்ஸில் என்னென்ன டாப்பிக்கில் நம்ம அது இடம்பெறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் கொடுக்கலாம். சர்க்கிள்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன் மோர் டாபிக் கூட நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறதுல ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். வெளியில் கிளிக் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜில் இங்கிலீஷ், தமிழ்னு கூட இருக்கும். ஓகே, இப்போ நான் பப்ளிஷ்னு கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள், என்ன ஆகிடுது, இந்த ஃபைல் வந்து பப்ளிஷ் ஆகிடுது. இப்போ இந்த சர்க்கிள் அப்படின்னு நம்ம யார் வேணாலும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் அவங்களுடைய சர்ச் பாக்ஸில் ரிசோர்ஸஸில் போய் சர்ச் பாக்ஸில் சர்க்கிள்னு க்ரியேட் பண்ணாங்கன்னா, சர்க்கிள்னு டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த சர்க்கிள் நமக்கு தெரிய வரும். பாருங்கள், இப்போ நான் இந்த சர்ச் பாக்ஸில் ரிசோர்ஸஸில் சர்க்கிள்னு டைப் பண்ணுறேன். இப்போ சர்க்கிள்னு நேம் உள்ள ரிசோர்ஸஸ் எல்லாம் நமக்கு தெரிய வருது. அதில் நாம் உருவாக்கின இந்த சர்க்கிள், ஏற்கனவே உருவாக்கின சர்க்கிள்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கிறதுலாம் நமக்கு இந்த ரிசோர்ஸில் தெரியுது பாருங்கள். இவ்வாறாக நம்ம உருவாக்கின ஒரு கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணாமல் விட்டோம்னா நம்மளுடைய கண்டென்ட் எப்போ வேணாலும் நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உருவாக்கினதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஸ்டோரேஜில், ஆன்லைன் ஸ்டோரேஜ்லேருந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஆன்லைனில் உள்ளதை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம். பாருங்கள், இப்போ இந்த கண்டென்ட் பாருங்கள், ஏற்கனவே உருவாக்குனது. இதில் இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுவோம். இதில் ஓப்பன் இன் ஆப் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓப்பன் இன் ஆப்னு கொடுத்தோம்னா இது ஜியோஜிப்ரா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆப்பில் ஓப்பன் ஆகும். இதில் இந்த 3 பாரை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் கிடைக்கிது பாருங்கள், டவுன்லோட் ஆஸ் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஜியோஜிப்ரா ஃபைல் .ggb அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகிடும், ஜியோஜிப்ரா ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். இவ்வாறு டவுன்லோட் செய்ததை மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் இப்போ ஃபைலில் போய் ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா பாருங்கள், அதில் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல், அந்த ஃபைல் அப்படியே நமக்கு, இந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இவ்வாறாக நம்ம என்ன பண்ணலாம், இதை மறுபடியும் சேவ் பண்ணி கூட நம்ம ஃபைல் நேமாக மாற்றிக்கலாம். இவ்வாறாக நம்ம செய்த ஒர்க்கை, ஒரு கண்டென்ட்டை ஜியோஜிப்ராவில் எப்படி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, எப்படி பப்ளிஷ் பண்ணுறது மற்றும் மீண்டும் எப்படி டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.